சும்மா துரோகம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. ஆமா, காவேரி வீட்டு விட்டு ஓடி போனா. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சாங்க. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் உண்மைதான். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட ஓடி வந்து ஓன அழுது, ஐயோ நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே, ஊரெல்லாம் கூட்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது பாருங்க, நீங்க ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வளர்ந்துட்டீங்க. ஆனா உங்களை விட எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. என்ன நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. நான் ஒரு பொண்ணா, ஒரு தாயா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படியே செஞ்சேன். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணல. இது ஸ்ரீரங்கம் இல்லைங்க, சென்னை. பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் மாடர்னா இருப்பாங்க. ஏதோ படிக்கிற இடத்துல யாராவது ஒருத்தனை மனசார நினைக்கலாம். கல்யாணம் பண்றப்போ நான் யாருமே நினைக்கல அப்படின்னு அவங்க சொல்லி நாங்க நம்பினேன்னா நம்மள நாமே ஏமாத்திக்கிறதா? காவேரி காதலிச்சவன் மோசமானவன், அது அவளுக்கே தெரியும். போலீஸ்ல அவ தாங்க புடிச்சு கொடுத்தா. ஆனா அவன் மட்டும் தப்பு பண்ணிருந்தா அவளை நானே கொலை பண்ணிருப்பேன். அப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா அம்மா யாருன்னு கேட்டா, இல்ல நான் அது சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இது அவமானம் வேணான்னு நம்ம பொண்ணு ஓன கதறினாங்க. அந்த பொண்ணையா நீங்க தப்பானவன் நினைக்கிறீங்க? நம்ம பொண்ணு தப்பானவ இல்லைங்க, தப்பானவ இல்ல. முதல்ல ஒரு நல்ல அப்பாவா உங்க பொண்ணு நம்புங்க.